நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருப்போம் இன்சூரன்ஸ்லாம் பல ஆயிரம் ரூபா கட்டணும், 10,000 20,000 கட்டணும், கட்டினா தான் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றாங்க. அது மிக மிக தவறு, மித்து. இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை 2047 அப்படிங்கிறது தான் இவங்களோட இது இருக்குது. கோவிடுக்கு அப்புறம் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் ரொம்ப அதிகரிச்சு. அப்போ ஆன்லைனில் வாங்கி உடனே டாக்டரிடம் போய் நீங்கள் பணமே கட்டாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய வயது 63 ஆகிறது. நாங்கள் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் 5,000 ரூபாய் செலவு பண்ணாலும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கும். அதற்கான பாலிசிகளும் நாங்கள் வைத்துள்ளோம். நாம் அனைவரும் ஒரே பொருளை விற்றுக் கொண்டிருந்தால் அதற்கு மார்க்கெட் இருக்காது. அந்த பொருளில் நவீனத்தை புகுத்த வேண்டும். இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மூலம் நாங்கள் லைசன்ஸ் பெற்று இன்சூரன்ஸ் செய்து வருகிறோம். இத்துறையில் லைசன்ஸ் பெறுவது என்பது மிக மிக அரிது. நியூ இந்தியா இன்சூரன்ஸ் ஆர் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் அந்த ஏஜென்டாக இருப்பார். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் சிலவித பாலிசிகள் இருக்காது. அனைத்து கவரேஜ்களும் உள்ள இன்சூரன்ஸ் கம்பெனிகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து கொடுப்பதுதான் எங்களுடைய பிரதான நோக்கம். 4 இன்சூரன்ஸ் கம்பெனிகளை கொடுக்கும்போது இன்சூரன்ஸை பெறுகின்ற கார் ஓனர் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். இன்சூரன்ஸ் துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய நிகழ்ச்சியில சாதனையாளர்கள் பல விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. ஆனா அந்த சாதனையாளர்கள் யாருன்றது நிறைய பேருக்கு தெரியதில்லை. அப்படிப்பட்ட சாதனையாளர்களை நம்ம நிகழ்ச்சியின் மூலமா பார்த்துட்டு வரோம். நம்மிடையே இருக்கக்கூடிய சாதனையாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரிய நாராயணன் சார் நம்மிடையே இருக்கிறாங்க. மொட்டைய சூரிய நாராயணன் சார் சொன்னா உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. இன்சூரன்ஸ் துறையில சூரிய நாராயணன் சார் ஒரு புரட்சியை ஏற்படுத்திட்டு வராருன்னே கண்டிப்பா சொல்லலாம். 38 வருடம் அனுபவம் மிக்கவர் இந்த துறையை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்சூரன்ஸ் துறையில இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள், இதை எப்படி கையாண்டா ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நோக்கி போலாம் அப்படின்றத சார்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம். வணக்கம். 38 வருஷம் அனுபவம் ஒரு துறையிலன்றது ஒரு சாதாரண நம்பர் கிடையாது. கண்டிப்பா ஒரு நீண்ட நெடுதூர பயணமா இருக்கும். இந்த பயணத்துல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருப்பீங்க. இத்தனை வருஷத்துல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்தாலுமே கூட தொய்வுறாம நீங்க இன்னைக்கும் ஷைனிங்ல இருக்கிறீங்க. ஸோ சொல்லுங்க, இது என்ன துறை? இந்த துறையில இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன? இது மூலமா மக்கள் எப்படியெல்லாம் பயனடைய முடியும்? இதெல்லாம் மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கா? அதை பத்தி சொல்லுங்க. நேயர்களே, என் பெயர் டாக்டர் ஏ சூரிய நாராயணன். 38 வருடம் இன்சூரன்ஸ் துறையில் அனுபவம் பெற்றுள்ளேன். மற்றும் எம்காம், எம்பிஏ, இன்சூரன்ஸ் துறையில் அதிகபட்ச படிப்பான ஃபெலோஷிப் இன் இன்சூரன்ஸ் என்கின்ற மேற்படிப்பு பட்டத்தையும் பெற்றுள்ளேன். எங்களுடைய முக்கிய நோக்கம் இந்தியாவில், குறிப்பாக நம் அன்பார்ந்த தமிழக மக்கள் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் மற்றும் அவர்கள் வணிக ரீதியாக வியாபாரம் செய்ய வேண்டும் மற்றும் அவர்கள் ஆரோக்கிய ரீதியாக நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நேயர்களே, இதுவரை யூடியூப்பில் சொல்லாத பல விவரங்களையும், கண்டிப்பாக உங்களுக்கு தேவையுள்ள முக்கிய விவரங்களையும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என நிச்சயம் எனக்கு நம்பிக்கை உள்ளது. சார், உங்களுடைய இந்த துறையில உங்களுடைய எத்தனையோ பேர் இன்சூரன்ஸ் வச்சு நடத்துறோம் இன்சூரன்ஸ் அப்படின்ட்டு ரேண்டம் கால்ஸே கூட நமக்கு நம்மள கனெக்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா? சோ மற்றதை காட்டிலும் உங்களுதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன? அதை பத்தி சொல்லுங்க. அதாவதுங்க, எங்களுடைய கம்பெனி பெயர் விஷ்ராக் இன்சூரன்ஸ் புரோக்கிங் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட். அதாவது எங்களுக்கு ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. கிட்டத்தட்ட 70 எம்ப்ளாயீஸ் வேலை செய்கிறார்கள், ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம். இதில் என்ன முக்கியம் என்றால், இன்சூரன்ஸ் துறையில் ஏஜென்ட்ஸுகள் பல ஆயிரம் பேர் இருக்கிறார்கள். எங்களுக்கும் ஏஜென்ட்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது ஒரு ஏஜென்ட் என்பவர், உதாரணத்திற்கு எல்ஐசியில் ஏஜெண்டாக இருப்பார். அவரை முகவராக அப்பாயிண்ட் செய்திருக்கும். அவர் எல்ஐசி கொண்டும் அவர் எல்ஐசி பணியை கொண்டும் செய்து கொண்டிருப்பார். மற்றொரு உதாரணமாக, ஒருவர் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸில் ஏஜெண்டாக இருப்பார். அவர் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸுடைய ப்ராடக்ட் என்னென்ன இன்சூரன்ஸ்களோ அவற்றை மக்கள் சேவையாக செய்து கொண்டிருப்பார். ஆனால் நாங்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கும் சேவை செய்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்திற்கு, இந்தியாவில் ஜெனரல் இன்சூரன்ஸ் கிட்டத்தட்ட 25 இன்சூரன்ஸ் கம்பெனிகள் உள்ளது. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் 25 உள்ளது. மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் கிட்டத்தட்ட 10 உள்ளது. அதாவது கிட்டத்தட்ட 60 இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இந்தியாவில் உள்ளது. இந்த 60 இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கும்
சேவை செய்வதற்காக இந்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட IRDAI இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மூலம் நாங்கள் லைசன்ஸ் பெற்று இன்சூரன்ஸ் செய்து வருகிறோம். இதில் என்ன முக்கிய காரணம் என்றால், எங்களிடம் நிபுணத்துவம் இருந்தால்தான் இந்த லைசன்ஸ் கொடுப்பார்கள். உதாரணத்திற்கு, நாங்கள் குறைந்தது முன்பே சொன்னபடி ஃபெலோஷிப் இன் இன்சூரன்ஸ் கிட்டத்தட்ட 20 இன்சூரன்ஸ் சப்ஜெக்டுகள் பாடத்திட்டங்கள் படித்து பாஸ் ஆகியிருக்க வேண்டும். குறைந்தது 10-15 வருடங்கள் இத்துறையில் அனுபவம் இருக்க வேண்டும். மற்றும் எங்களுடன் உள்ள பார்ட்னர்கள் குறைந்தது அசோசியேட் இன்சூரன்ஸ், அதாவது ஒரு 15 இன்சூரன்ஸ் பேப்பர்கள் பாஸ் செய்திருக்க வேண்டும். மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் நிபுணத்துவம் பெற்றிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்சூரன்ஸ் துறையில் பலவித தேர்வுகள், புரோக்கர்ஸ் எக்ஸாம்ஸ் பாஸ் செய்திருக்க வேண்டும். அவ்வாறு செய்திருந்தால்தான் இத்துறைக்கு லைசன்ஸ் கொடுப்பார்கள். இத்துறையில் லைசன்ஸ் பெறுவது என்பது மிக மிக அரிது. உதாரணத்திற்கு சொல்ல போவென்றால், இந்தியாவில் உங்களுக்கு எளிதாக புரிய வேண்டும் என்றால், பாலிசி பசார் என்கின்ற இன்சூரன்ஸ் புரோக்கிங் கம்பெனி உள்ளது. அதே போன்று இந்தியாவில் சில நூறுகள் இன்சூரன்ஸ் புரோக்கர் கம்பெனிகளில் எங்களுடைய கம்பெனியும் ஒன்று. எங்கள் கம்பெனியின் முக்கிய நோக்கம் இந்தியாவில் உள்ள அனைத்து இன்சூரன்ஸ் கம்பெனிகளிலும் அனைத்து இன்சூரன்ஸ்களிலும் சர்வீஸ் சேவை செய்வதே எங்களுடைய முக்கிய குறிக்கோள். நிறைய இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இருக்கு மற்றும் முகவர்கள் இருக்கும்போது உங்ககிட்ட ஏன் பாலிசி பெறணும்? அதோட ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஒரு கேள்விக்குறியோட நான் முடிக்கிறேனே. சரியான கேள்விங்க. அதாவதுங்க, ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் என்றால் அவர் உதாரணத்திற்கு நியூ இந்தியா இன்சூரன்ஸ் ஆர் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் அந்த ஏஜென்டாக இருப்பார். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் சிலவித பாலிசிகள் இருக்காது. உதாரணத்துக்கு சொல்லலாம், இந்தியாவில் காப்பீட்டு துறையில் மோர் தென் 300 இன்சூரன்ஸ் பாலிசிகள் உள்ளது. அப்போ எல்லா பாலிசிகளையும் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் வைத்திருக்காது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் பாலிசி சில இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வருடந்தோறும் 30,000-40,000 பணம் கட்ட முடியாது இருக்கும். சில இன்சூரன்ஸ் கம்பெனிகள் 20,000 கணக்கு கட்ட முடியாது இருக்கும். ஆனால் சில கம்பெனிகளில் 750 ரூபா 1000 ரூபா கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ்லாம் கட்ட முடியாது இருக்கும். அந்தவித பாலிசிகளை எங்களுடைய முக்கிய நோக்கமே இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் மிக மிக குறைந்த விலையில் அனைத்து கவரேஜ்களும் உள்ள இன்சூரன்ஸ் கம்பெனிகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து கொடுப்பதுதான் எங்களுடைய பிரதான நோக்கம். அதாவது நிபுணத்துவம் பெற்ற எங்களிடம் இன்சூரன்ஸ் செய்வதால் அவர்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் கிடைப்பதற்கும் நாங்கள் 100% ஒத்துழைப்பு கொடுத்து கிளைம்களையும் வாங்கி கொடுப்போம். அதோடு மட்டுமல்லாமல் இன்சூரன்ஸ் செய்யும் போதே அவர்களுக்கு சரியான விவரங்களை பெற்று சரியான இன்சூரன்ஸ் பாலிசியை எடுத்துக் கொடுக்கும் மூலம் அவர்கள் நாளைக்கு கிளைம் பண்ணும்போது எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அதனால் அவர்களுக்கு முழு திருப்தி ஏற்படும். ஜென்ரலாக ப்ரொஃபஷனல்ஸ்கிட்ட போனால் தான் அவர்களுக்கு நுகர்வோர்களுக்கு நல்லது. உதாரணத்துக்கு சொல்லலாம், ஒரு டாக்டர்ஸ் இருக்காங்க, ஒருத்தருக்கு மார்பு வலி வருது, கார்டியாலஜிஸ்ட் என்கிற ஸ்பெஷலிஸ்ட்டு போவாரா, இதய நிபுணர்கிட்ட போவாரா, சாதாரண MBBS போவாரா? இதே நிபுணர்கிட்ட போனால் தான் அவருக்கு சரியான சிகிச்சைகள் கிடைக்கும். அதே போன்று இன்சூரன்ஸ் துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ். அந்த இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ்கிட்ட போகும்போது எங்களிடம் 55 இன்சூரன்ஸ் கம்பெனிகளுடன் ரெகுலராக இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியிலும் என்னென்ன வித பாலிசிகள் உள்ளது, எப்படி கிளைம் செய்யலாம், எவ்வாறு எளிதில் கிளைம் செய்வது என்கின்ற விவரங்கள் எங்களுக்கு தெரிவதால் எங்களுடைய நுகர்வோர்களுக்கு கஸ்டமர்களுக்கு குறைந்தது 5 இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட கோட்டை கொடுப்போம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு கார் இன்சூரன்ஸ் இருக்கு. ஒரு கார் ஒரு மாருதி கார் இன்சூரன்ஸ் பண்ணும்போது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் 30,000 ரூபாய் வருடத்திற்கு பிரீமியம் கேட்பான். இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் 25,000 ரூபாய் கேட்பான். இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் 18,000 ரூபாய் கேட்பான். அப்போ 4 இன்சூரன்ஸ் கம்பெனிகளை கொடுக்கும்போது இன்சூரன்ஸை பெறுகின்ற கார் ஓனர் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். அதோடு இல்லை, கார் இன்சூரன்ஸில் சில கம்பெனிகள் பம்பர் டு பம்பர் கவர் கொடுப்பான், டயர் கவர் கொடுப்பான். சில இன்சூரன்ஸ் கம்பெனிகள் டயர் கவர் கொடுக்க மாட்டான். சில கம்பெனிகள் எலி அந்த சீட்டுகளை பிச்சுவிடும், ரேட் பைட்டும்பாங்க, அது கொடுக்க மாட்டான். இன்ஜின் கவர் கொடுக்க மாட்டான். சில வெள்ளத்தெல்லாம் தண்ணி இன்ஜின்லாம் உள்ளே போயிடும், அந்த கவரை தரமாட்டார்கள். நாங்கள் டயர் கவர் கொடுப்போம், இன்ஜின் உள்ள கவர் கொடுப்போம். அதே மாதிரி மருத்துவ காப்பீடு, அதில்
ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகாமலே அருகில் உள்ள கிளினிக்கில் போனால் அதுக்கு கவர் கொடுப்போம். ஏனென்றால் மருத்துவ காப்பீட்டில் அனைவரும் சொல்வது மருத்துவமனையில் ஒரு நாளாவது அட்மிட் செய்து ட்ரீட்மெண்ட் செய்தால்தான் இன்சூரன்ஸ் கம்பெனியில் பணம் கொடுப்பார்கள் என்று 99% மக்களுக்கு தெரியும். அதுதான் உண்மையும். ஆனால் ஒருவித இன்சூரன்ஸ் கம்பெனி 1% இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஸ்பத்திரியிலேயே அட்மிட் ஆகாமல் அருகில் உள்ள டாக்டர்கிட்ட போய் மாத்திரை இது கன்சல்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி அருகில் உள்ள லேபரேட்டரியில் போய் லேபில் போய் டெஸ்ட் எடுத்துக்கிறாங்க, பிளட் டெஸ்ட், அது கூட அவங்க கொடுப்போம். அப்போ இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் எல்லாவித மருத்துவத்துக்கும் கிளைம் பெறுவதற்கு எங்களை போன்ற நிபுணத்துவரிடம் தொடர்பு கொள்ளும்போது அவர்களுக்கு முழு பயன்களும் கிடைக்கும். இந்த மெடிக்ளைம் பாலிசில இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகாமலே வந்து கிளைம் பண்ணலான்ட்டு, புதுசா இருக்கு இது கேக்குது. இது பாசிபிலிட்டி இருக்கா? கண்டிப்பாங்க. அதாவதுங்க, ஜென்ரலா மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் என்றாலே 24 மணி நேரம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அட்மிட் ஆகி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தால்தான் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் பேமெண்ட் பண்ணுவாங்க, கிளைம் கொடுப்பாங்க. ஆமா, இது வந்து காலங்காலமாக 30 வருடங்களாக உள்ளது. இப்போ தமிழகத்தில் இந்தியாவில் தனியார் மருத்துவ காப்பீடு கொடுக்கும் நிறுவனங்கள் வந்த பிறகு அடிக்கடி இன்னோவேஷன் செய்கிறார்கள். ஏனென்றால் புதிய உத்திகளை கையாள்கிறார்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் அவரால் சர்வே ஆக முடியும். சர்வே ஆஃப் த ஃபிட்டஸ்ட்பாங்க ஆங்கிலத்தில். அதாவது நாம் அனைவரும் ஒரே பொருளை விற்று கொண்டிருந்தால் அதற்கு மார்க்கெட் இருக்காது. அந்த பொருளில் நவீனத்தை புகுத்த வேண்டும். அதற்காக தற்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 7-8 இன்சூரன்ஸ் கம்பெனிகள் மருத்துவமனையில் அட்மிட் ஆகாமலேயே அருகில் உள்ள கிளினிக்கில் போய் டாக்டரை பார்த்து அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணுவது, அருகில் உள்ள லேபரேட்டரியில் போய் பிளட் டெஸ்ட், இசிஜி எடுப்பது, இவற்றிற்கும் பேமெண்ட் தருகிறார்கள். இது எப்படி சாத்தியம் என்றால், ஒருவருக்கு நெஞ்சு வலி வருகிறது, உதாரணத்துக்கு அவர் என்ன செய்வார், ஒரு இதய நிபுணர்கிட்ட போய் பார்ப்பார். அவர் ஒரு 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவார். அதோடு அவர் விட்டுவிட மாட்டார். உடனே தன் கிளினிக்கில் உள்ள இசிஜியை எடுப்பார். இசிஜி எடுத்தவரை விட மாட்டார். கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது, கொழுப்பு எவ்வளோ இருக்குங்கிறத ரத்த சோதனை பண்ணுவார். அப்போ ரத்த பரிசோதனைக்கு ஒரு லேபரேட்டரியில் ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்லுவார். இவற்றிற்கு கிட்டத்தட்ட 3000-4000 ஆகிடும். அப்போ இந்த 4000 சாதாரண மெடிக்ளைம் பாலிசியில் கிடைக்காது. நாங்கள் சொல்லும், மற்றவரும் சொல்லலாம், அப்படிங்கிற மெடிக்ளைம் பாலிசியில் இவற்றையும் கிளைம் பண்ணும்போது அனைத்து மக்களும் இந்த பெனிஃபிட்டை கிடைப்பார்கள். அவர்கள் 5000 ரூபாய் செலவு பண்ணாலும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கும். அதற்கான பாலிசிகளும் நாங்கள் வைத்துள்ளோம். நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கமே இப்படியும் இப்படி இருக்கா அப்படிங்கிறதா இந்த நிகழ்ச்சியோட இது, இந்த யூடியூப் சேனலோட. அப்போ இப்படி இருக்குங்கிறத சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. அதற்காக மருத்துவமனையில் அட்மிட் ஆகாமலும் மருத்துவ காப்பீட்டின் மூலம் கிளைம் பெறலாம் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியோட முக்கிய விவரமாக தாங்கள் எடுத்துக்கொள்ளும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சார், நீங்க அட்மிட் ஆகாமலே வந்து கிளைம் பண்ணலாம் சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன கேள்வி, இது லீகலான விஷயமா, இல்லீகலா எதுவும் நம்ம பண்றோமா அப்படின்ற மாதிரி. எந்த இந்தியாவில் உள்ள காப்பீட்டு நிறுவனங்கள் IRDA மூலம் ரிஜிஸ்டர் செய்துள்ளது. பேப்பர்ல அட்வைஸ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. சரி, இல்லீகல்ங்கிற கொஸ்டினே கிடையாது. லீகலா வாங்கலாம். நாங்கள் பல 100 பேருக்கு அதாவது மருத்துவமனையில் அட்மிட் ஆகாமலேயே ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கு வாங்கி கொடுத்துருக்கோம். இன்னும் சொல்ல போனா கேஷ்லெஸ் கூட இருக்கு. இந்தியாவில் மோர் தென் 1 லட்சம் கிளினிக்குகள் டைப் பண்ணியிருக்கோம். நீங்க வெப்சைட்ல போய் ஒரு எங்கள் மூலம் மருத்துவ காப்பீடு எடுத்தால் வெப்சைட்ல போய் பார்த்தா கிளினிக்ல டாக்டர் வரும். அங்க போய் நான் டாக்டர்கிட்ட போறேன்னு கொடுத்தா அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுப்போம். அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கும் ஆன்லைன்ல. ஏன்னா இப்போ வந்து கோவிடுக்கு அப்புறம் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் ரொம்ப அதிகம் வந்துச்சு. அப்போ ஆன்லைன்ல வாங்கி உடனே டாக்டரிடம் போய் நீங்கள் பணமே கட்டாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாம். அவுட் பேஷண்ட்டுக்கு நீங்கள் பணமே கட்டாமல் மோர் தென் 1 லட்சம் மருத்துவர்கள் இந்தியாவில் டைப் பண்ணியுள்ளார்கள். ஜென்ரலா கிட்டத்தட்ட 5000 மருத்துவமனைகள் மெடிக்ளைம் பாலிசிக்கு கேஷ்லெஸ், பணம் கட்டாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள முடியும் என்கின்ற ஃபெசிலிட்டியில் உள்ளார்கள். அதே போல் 1 லட்சம் டாக்டர்கள் பேர் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணாமலே கிளினிக்கிலும் டைப் உள்ளதுனால
நீங்க பணமே கட்ட வேண்டாம். ஆன்லைன்லயே போட்டுட்டு நேரா போய் டாக்டர்கிட்ட போனா அவர் உடனே பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட பணமே கேட்க மாட்டார். அதே மாதிரி லேப்ல போய் பிளட் டெஸ்ட், இசிஜி என்னென்ன டாக்டர் பிடிச்சாங்களோ அதை செய்து கொண்டு பணத்தை கட்டாமலேயே வெளியே வரலாம். இப்படியும் மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். அதை சொல்ல வேண்டியது என்னுடைய தலையாய கடமை. நீங்கள் கேட்டீர்கள் லீகலா இல்லீகலான்ட்டு. நாங்கள் 38 வருடங்களாக இத்துறையில் உள்ளோம். என்னுடைய வயது 63 ஆகிறது. நாங்கள் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் சேவையே மகேசன் சேவை என்கின்ற நினைக்கின்ற நாங்கள் உங்களுக்கு தரமான விவரங்களை நிச்சயம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால் நிச்சயம் அவுட் பேஷண்ட் கவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு ஓபிடின்னு சொல்லுவாங்க. ஓபிடி கவரேஜும் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிகள் கொடுக்கின்றன. உதாரணத்திற்கு என்று கேட்டால் பஜாஜ் இன்சூரன்ஸ் கொடுக்கிறது, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்கிறது, மற்றும் சில ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இவர்களுக்கு கொடுக்கிறது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக் கொள்ளலாம். நாங்களும் எங்களை தொடர்பு கொண்டால், கீழ்கண்ட நம்பர்களை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு 24/7 சர்வீஸ் செய்ய தயாராக உள்ளோம். சூப்பர் சார், சூப்பர். நல்ல ஒரு எனக்கு தோணுன மாதிரி நிறைய பேருக்கு தோணி இருக்கும் இல்லையா? கண்டிப்பாங்க. அவங்களுடைய ஒரு சார்பா நான் இந்த கேள்வி கேட்ட மாதிரி. அதனாலதான் என்னென்ன இன்சூரன்ஸ் கம்பெனி பஜாஜ் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி செய்கிறது, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் செய்கிறது, மற்றும் சில ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி செய்கிறது என்று நாங்கள் விவரத்தை சொல்கிறோம். சூப்பர் சார், சூப்பர். சாதாரண ஏழை எளிய மக்களுக்கும் இந்த காப்பீடு போய் சேரணும், எப்படி உங்களை அணுக முடியும்? அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க என்ன பண்ணணும், அதை பத்தி சொல்லுங்க. சரியான கேள்விங்க. இந்திய அரசாங்கத்துடைய முக்கிய நோக்கமே 2047க்குள் இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் இன்சூரன்ஸ் செய்து கொடுக்க வேண்டும் என்கின்றதான் அதோட முக்கிய நோக்கம். அது என்ன சொல்லுவாங்கன்னா, இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை 2047 அப்படிங்கிறதா இவங்களோட இது இருக்கு. ஆனால் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருப்போம், இன்சூரன்ஸ்லாம் பல ஆயிரம் ரூபா கட்டணும், 10,000 20,000 கட்டணும், கட்டினா தான் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ட்டுங்க. அது மிக மிக தவறு, மித்தது. இப்போ ஒருவருக்கு விபத்து காப்பீடு 2 லட்சம் ரூபாய், விபத்தினால் ஏற்படும் ட்ரீட்மெண்ட்க்கு 1 லட்சம் ரூபாய், மொத்தம் 3 லட்சம் ரூபாய்க்கு வருடத்திற்கு ரூபாய் 240 ரூபாய் கட்டலாம். அவருக்கு 3 லட்சம் கவர் பண்ணலாம். அதற்கான காப்பீடு உள்ளது. ஏனென்றால் அதே போன்று ஒருவருக்கு வீட்டில் உள்ள டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அவர் ஒரு கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ வச்சிருக்கார், வீட்டில் உள்ள சிலிண்டர், பெட்டு, இதெல்லாம் ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கு. இவற்றிற்கு ஃபயர் மற்றும் சென்னை வெள்ளம், ஃபயர், லைட்டினால மற்றும் இயற்கை சீற்றங்களான மழை, வெள்ளம், பூகம்பம் இவற்றினால் ஏற்படும் சேதங்களுக்கு வருடத்திற்கு 500 ரூபாய் கட்டினா போதும். அவருக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே அவருக்கு கவரேஜ் கிடைக்கும். பர்க்லரி, தெஃப்ட் கவரும் கிடைக்கும். அதனால இப்போ நம்ம பார்த்துருப்போம், சென்னை ஃப்ளட்டு போது, சென்னை பெருநகரத்தில் சென்னை வெள்ளத்து போது நிறைய பேர் வீட்டில் இருந்து எல்லா பொருளும் போச்சு. வெள்ளத்தில் அடையாறு ஆற்றில் அடித்து கொண்டு போய் கடலில் போய் கலந்துச்சு. அப்போ ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு வீட்டில் வெறும் 500 ரூபாய் கட்டியிருந்தா கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே, குறைஞ்சபட்சம் சொல்கிறேன், 5 லட்சம் ரூபாய்க்கு வீட்டில் உள்ள பொருட்களுக்கு கவரேஜ் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு சினிமாவுக்கு போகிற வருஷத்தில் ஒரு நாளைக்கு ஒரு சினிமா போகிறதுக்கு கொடுத்துருந்தா அந்த 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி கடைகள் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அந்த வியாபாரிகள் கடை வச்சிருக்கவங்களுக்கு கடைகளில் நிறைய பொருளை வாங்கி வச்சிருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு பூட்டிட்டு போயிருப்பாங்க. தொடர்ந்து ஒரு நாள் மழை பெய்யுது, 2 நாள் மழை பெய்யுது. சென்னையில் இது ரொம்ப சகஜம். அப்போ என்ன ஆகும், கடையில் உள்ள தண்ணி உள்ளே பூந்து மழையில் எல்லாத்தையும் டேமேஜ் ஆகிருக்கும். கடலுக்கு அடித்து போக வேண்டிய அவசியம் இல்லை, மழையினால டேமேஜ் ஆகிருக்கும். மழையில் டேமேஜ் ஆனால் அவற்றிற்கும் வருடத்திற்கு குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் கட்டியிருந்தா பல லட்சம் ரூபாய்கள் கடையில் உள்ள பொருட்களுக்கு கவரேஜ் ஆகிருக்கும். ஒரு வியாபாரி கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் பொருட்கள் டேமேஜ் லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அவர் வருடத்துக்கு 2000 ரூபாய் கட்டியிருந்தா அப்போ என்ன ஆகும், அவ்வளவு பொருட்களுக்கும் திருப்பி நஷ்டமடைய வேண்டிய அவசியம் இல்லை. இன்சூரன்ஸ் என்பது சேமிப்பு. திரு எம்ஜிஆர் இறந்தபோது மவுண்ட் ரோடில் உள்ள பில்டிங் எல்லாம் ஊர்வலம் போகும்போது கல்லால் அடிச்சாங்க. இப்போ சென்னை வெள்ளத்தும் போது கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் அப்பப்பயே ஓகே போட்டு சர்வேர்கள் கொடுத்தாங்க. பல ஆயிரம் ரூபாய் சினிமாவுக்கும் எல்லாவற்றுக்கும், சிகரெட்டு, மதுபானங்களுக்கு செலவு பண்ணாங்க. தன் வீட்டில் உள்ள பொருட்களுக்கு இன்சூரன்ஸ் செய்து மாட்டியிருக்காங்க. நம்ம உண்மையா இருந்தா காப்பீட்டு நிறுவனம் உண்மையாக கொடுக்கும். இன்சூரன்ஸோடைய கான்செப்ட் என்னன்னா, இன்சூரன்ஸ் எடுத்தவர் முழு நஷ்டம் ஏற்படக்கூடாது.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.